கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் முதல் 4 அதிகாரங்களில் இருந்து சில கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தை எழுதியது யார்? ஏ மோசே, பி சாமுவேல், சி எஸ்ரா, டி தானியேல். டி தானியேல். தானியேல் புத்தகம் எழுதப்பட்ட காலம் எது? ஏ கிமு 530 அதாவது 6ஆம் நூற்றாண்டு, பி கிமு 575 அதாவது 6ஆம் நூற்றாண்டு, சி கிமு 627 அதாவது 7ஆம் நூற்றாண்டு, டி கிமு 450 அதாவது 5ஆம் நூற்றாண்டு. ஏ கிமு 530 அதாவது 6ஆம் நூற்றாண்டு. தானியேல் புத்தகத்தில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஏ 10, பி 14, சி 16, டி 12. டி 12. தானியேல் புத்தகத்தில் உள்ள வசனங்கள் எத்தனை? ஏ 197, பி 357, சி 222, டி 412. பி 357. தானியேல் புத்தகத்தில் பெரிய அதிகாரம் எது? ஏ 2, பி 5, சி 12, டி 7. ஏ 2. தானியேல் புத்தகத்தில் சிறிய அதிகாரம் எது? ஏ 2, பி 6, சி 12, டி 10. சி 12. தானியேல் புத்தகத்தில் பெரிய வசனம் எது? ஏ தானியேல் 2:44, பி தானியேல் 5:23, சி தானியேல் 6:21, டி தானியேல் 4:28. பி தானியேல் 5:23. தானியேல் புத்தகத்தில் சிறிய வசனம் எது? ஏ தானியேல் 4:28, பி தானியேல் 5:23, சி தானியேல் 6:21, டி தானியேல் 2:21. சி தானியேல் 6:21. தானியேல் இப்பெயரின் அர்த்தம் என்ன? ஏ பிரியமானவர், பி பெல்தெஷாத்சார், சி தேவன் என் நியாயாதிபதி, டி தேவன் என் இரட்சகர். சி தேவன் என் நியாயாதிபதி. தானியேல் புத்தகத்தில் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட பகுதிகள் எவை? ஏ தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2வது அதிகாரம் 3வது வசனம் மட்டும், பி தானியேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது அதிகாரம் 28வது வசனம் மட்டும், சி தானியேல் 8வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது அதிகாரம் 13வது வசனம் மட்டும், டி தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் வரையும், 8வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது அதிகாரம் 18வது வசனம் வரையும். டி தானியேல் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2வது அதிகாரம் 3வது வசனம் வரையும், 8வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது அதிகாரம் 13வது வசனம் வரையும்.
தானியேல் புத்தகத்தில் அரமேய மொழியில் எழுதப்பட்ட பகுதிகள் எவை? தானியேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது அதிகாரம் 28வது வசனம் வரை. தானியேல் 1வது அதிகாரம் முதல் 2வது அதிகாரம் 3வது வசனம் வரை. தானியேல் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 13வது வசனம் வரை. தானியேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 13வது வசனம் வரை. தானியேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 28வது வசனம் வரை. தானியேல் பாபிலோனுக்கு சென்றபோது அவனது வயது என்னவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது? 17, B 27, C 35, D 40. A 17. பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகத்திற்கு இணையாக புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகம் எது? எபிரெயர், B அப்போஸ்தலர், C ரோமர், D வெளிப்படுத்தின விசேஷம். D வெளிப்படுத்தின விசேஷம். தானியேல் எத்தனை அரசர்களுக்கு முக்கிய அதிகாரியாக பணியாற்றினார்? 2, B 3, C 4, D 5. C 4. தானியேல் புத்தகத்தின் மத்திய அதாவது நடுவில் உள்ள வசனம் எது? தானியேல் 2:21, B தானியேல் 5:23, C தானியேல் 12:12, D தானியேல் 6:11. D தானியேல் 6:11. நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போடுகையில் யூதாவின் ராஜா யார்? யோசியா, B யோயாக்கீம், C யோவாஸ், D எசேக்கியா. B யோயாக்கீம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் எத்தனையாவது வருஷத்தில் சொப்பனம் கண்டான்? முதலாம் வருஷம், B 3ஆம் வருஷம், C 4ஆம் வருஷம், D 2ஆம் வருஷம். D 2ஆம் வருஷம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பொற்சிலையை பணிந்து கொள்ளாததை ராஜாவிடம் சொன்னது யார்? கல்தேயரில் சிலர், B கட்டியக்காரன், C மந்திரிமார்கள், D சாஸ்திரிகள். கல்தேயரில் சிலர். நேபுகாத்நேச்சார் எத்தனை காலங்கள் மிருகங்களோடு சஞ்சரித்தான்? 7 காலங்கள், B 9 காலங்கள், C 10 காலங்கள், D 12 காலங்கள். 7 காலங்கள். யோயாக்கீம் அரசாண்ட எத்தனையாவது வருஷத்தில் நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டான்? முதலாம் வருஷம், B 2ஆம் வருஷம், C 3ஆம் வருஷம், D 4ஆம் வருஷம். C 3ஆம் வருஷம். சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயரை அழைக்கச் சொன்ன ராஜா யார்? தரியு, B கோரேஸ், C நேபுகாத்நேச்சார், D பெல்ஷாத்சார். C நேபுகாத்நேச்சார். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற டேஷ் யார்? ராஜா, B மனுஷன், C தேவன், D தூதன்.
சி தேவன். நேபுகாத்நேச்சார் தள்ளப்பட்ட போது அவனுடைய தலைமயிர் எதை போல் மாறியது? ஏ காகங்களின் இறகுகள், பி பட்சிகளின் இறகுகள், சி சிங்கத்தின் மயிர்கள், டி கழுகுகளின் இறகுகள். டி கழுகுகளின் இறகுகள். யோயாக்கீமையும் தேவாலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் ஆண்டவர் யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? ஏ தரியு, பி கோரேஸ், சி அஸ்பெனாசு, டி நேபுகாத்நேச்சார். டி நேபுகாத்நேச்சார். சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றது யார்? ஏ கல்தேயர், பி சூனியக்காரர், சி ஜோசியர், டி சாஸ்திரிகள். ஏ கல்தேயர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்றது யார்? ஏ சாத்ராக், பி மேஷாக், சி ஆபேத்நேகோ, டி ஏ பி அண்ட் சி. டி ஏ பி அண்ட் சி. நேபுகாத்நேச்சார் தள்ளப்பட்ட போது அவனுடைய நகங்கள் எதை போல மாறியது? ஏ கழுகின் நகங்கள், பி சிங்கத்தின் நகங்கள், சி பட்சியின் நகங்கள், டி கரடியின் நகங்கள். சி பட்சியின் நகங்கள். நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் புத்திரரில் திறமையான வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எத்தனை நாள் அல்லது வருஷம் வளர்த்தான்? ஏ 1 வருஷம், பி 2 வருஷம், சி 3 வருஷம், டி 4 வருஷம். சி 3 வருஷம். கல்தேயர் நேபுகாத்நேச்சாரிடம் எந்த பாஷையில் பேசினார்கள்? ஏ கிரேக்க பாஷை, பி சீரிய பாஷை, சி கல்தேயர் பாஷை, டி எபிரேய பாஷை. பி சீரிய பாஷை. ராஜா சூளையை எத்தனை மடங்கு அதிகமாய் சூடாக்கி அதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போட்டான்? ஏ 3, பி 7, சி 10, டி 5. பி 7. யாருடைய சரீரம் ஆகாயத்து பனியில் நனைந்தது? ஏ கோரேஸ், பி பெல்ஷாத்சார், சி தரியு, டி நேபுகாத்நேச்சார். டி நேபுகாத்நேச்சார். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா இவர்கள் எந்த கோத்திரத்தார்? ஏ யூதா, பி இஸ்ரவேல், சி லேவி, டி பென்யமீன். ஏ யூதா. ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை என்றது யார்? ஏ ஜோசியர், பி சாஸ்திரிகள், சி சூனியக்காரர், டி கல்தேயர். டி கல்தேயர். சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டது யார்? ஏ சாத்ராக், பி மேஷாக், சி ஆபேத்நேகோ, டி ஏ பி அண்ட் சி. டி ஏ பி அண்ட் சி மூவரும். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த
அவராலே ஆகும் என்றது யார்? ஏ தானியேல், பி நேபுகாத் நேச்சார், சி பெல்ஷாத்சார், டி அஸ்பெனாசு. பி நேபுகாத் நேச்சார். பாபிலோனில் தானியேலுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? ஏ சாத்ராக், பி ஆபேத்நேகோ, சி மேஷாக், டி பெல்தெஷாத்சார். டி பெல்தெஷாத்சார். தலையாரிகளுக்கு அதிபதியானவனின் பெயர் என்ன? ஏ அஸ்பெனாசு, பி ஆரியோகு, சி மீஷாவேல், டி மேல்ஷார். பி ஆரியோகு. 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்று ராஜா யாரிடம் சொன்னான்? ஏ தானியேல், பி இராணுவ வீரர்கள், சி மந்திரிமார்கள், டி கல்தேயர்கள். சி மந்திரிமார்கள். பாபிலோனில் அனனியாவிற்கு என்ன பெயர் வைத்தார்கள்? ஏ மேஷாக், பி ஆபேத்நேகோ, சி சாத்ராக், டி பெல்தெஷாத்சார். சி சாத்ராக். தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்ட நேரம் எது? ஏ அதிகாலை, பி மத்தியானம், சி சாயங்காலம், டி ராக்காலம். டி ராக்காலம். அக்கினியில் உலாவுகிற 4ஆம் ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாயிருந்தது? ஏ ராஜா, பி தேவபுத்திரன், சி தேவன், டி தேவதூதன். பி தேவபுத்திரன். பாபிலோனில் மீஷாவேலுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? ஏ மேஷாக், பி பெல்தெஷாத்சார், சி ஆபேத்நேகோ, டி சாத்ராக். ஏ மேஷாக். பரலோகத்தின் தேவன் காலங்களையும் டேஷ் மாற்றுகிறவர். ஏ சமயங்களையும், பி ராஜாக்களையும், சி நேரங்களையும், டி தேசங்களையும். ஏ சமயங்களையும். அக்கினியில் விடுதலையாய் உலாவிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை ராஜா எப்படி அழைத்தான்? ஏ உன்னதமான தேவனுடைய தாசர், பி உன்னதமான தேவனுடைய மனுஷர், சி உன்னதமான தேவனுடைய குமாரர், டி உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ஏ உன்னதமான தேவனுடைய தாசர். பாபிலோனில் அசரியாவுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? ஏ சாத்ராக், பி ஆபேத்நேகோ, சி மேஷாக், டி பெல்தெஷாத்சார். பி ஆபேத்நேகோ. பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா யாருக்கு கட்டளையிட்டான்? ஏ அஸ்பெனாசு, பி மேல்ஷார், சி ஆரியோகு, டி மீஷாவேல். சி ஆரியோகு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றது யார்? ஏ தானியேல், பி நேபுகாத் நேச்சார், சி மந்திரிமார்கள், டி ஆரியோகு. பி நேபுகாத் நேச்சார். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா
இவர்களின் பெயரை மாற்றிய பிரதானிகளின் தலைவன் பெயர் என்ன? ஏ மேல்ஷார், பி ஆரியோகு, சி அஸ்பெனாசு, டி தரியு. சி அஸ்பெனாசு. சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றது யார்? ஏ மிகாவேல், பி ஆரியோகு, சி அஸ்பெனாசு, டி அனனியா. பி ஆரியோகு. இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றது யார்? ஏ தானியேல், பி நேபுகாத் நேச்சார், சி ஆபேத் நேகோ, டி சாத்ராக். பி நேபுகாத் நேச்சார். பிரதானிகளின் தலைவனால் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மீது விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டவன் பெயர் என்ன? ஏ அஸ்பெனாசு, பி மேல்ஷார், சி ஆரியோகு, டி நேபுகாத் நேச்சார். பி மேல்ஷார். ராஜா சொப்பனத்தில் கண்ட சிலையின் தலை எதினால் ஆனது? ஏ வெண்கலம், பி வெள்ளி, சி இரும்பு, டி பசும்பொன். டி பசும்பொன். உன்னதமான தேவனுடைய ராஜ்யம் டேஷ் ராஜ்யம்? ஏ பரம, பி தலைமுறை தலைமுறையான, சி மகத்தான, டி நித்திய. டி நித்திய. 10 நாள் வரை எங்களை சோதித்து பாரும் என்றது யார்? ஏ அசரியா, பி தானியேல், சி அனனியா, டி மிஷாவேல். பி தானியேல். ராஜா சொப்பனத்தில் கண்ட சிலையின் மார்பும் புயங்களும் எதினால் ஆனது? ஏ பசும்பொன், பி இரும்பு, சி வெள்ளி, டி வெண்கலம். சி வெள்ளி. சாஸ்திரிகளின் அதிபதி யார்? ஏ பெல்தேஷாத்சார், பி மேல்ஷார், சி அஸ்பெனாசு, டி ஆரியோகு. ஏ பெல்தேஷாத்சார். 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் டேஷ் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஏ அறிவையும், பி ஐஸ்வர்யத்தையும், சி பலத்தையும், டி புத்தியையும். ஏ அறிவையும். ராஜா சொப்பனத்தில் கண்ட சிலையின் வயிறும் தொடையும் எதினால் ஆனது? ஏ வெண்கலம், பி வெள்ளி, சி இரும்பு, டி பசும்பொன். ஏ வெண்கலம். மனித இருதயத்திற்கு பதில் மிருக இருதயம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? ஏ கோரேஸ், பி பெல்ஷாத்சார், சி தரியு, டி நேபுகாத் நேச்சார். டி நேபுகாத் நேச்சார். சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் யார்? ஏ நேபுகாத் நேச்சார், பி அஸ்பெனாசு, சி தானியேல், டி மேல்ஷார். சி தானியேல். ராஜா சொப்பனத்தில் கண்ட சிலையின் கால்கள் எதினாலானது?
ஏ வெள்ளி, பி வெண்கலம், சி இரும்பு, டி பசும்பொன். சி இரும்பு. தானியேலிடத்தில் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது என்று சொன்ன ராஜா யார்? ஏ அஸ்பெனாசு, பி கோரேஸ், சி நேபுகாத்நேச்சார், டி தரியு. சி நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா ஆகியோரை யாரை விட 10 மடங்கு சமர்த்தராக கண்டான்? ஏ சாஸ்திரிகள், பி மந்திரவாதிகள் மற்றும் சாஸ்திரிகள், சி ஜோசியர்கள், டி சாஸ்திரிகள் மற்றும் ஜோசியர்கள். டி சாஸ்திரிகள் மற்றும் ஜோசியர்கள். ராஜாவின் சொப்பனத்தில் கண்ட சிலையின் பாதங்கள் எதினாலானது? ஏ வெள்ளி, பி இரும்பும் களிமண்ணும், சி வெண்கலம், டி பசும்பொன். பி இரும்பும் களிமண்ணும். காவலாளனாகிய டேஷ் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கினான். ஏ தூதன், பி மனுஷபுத்திரன், சி பரிசுத்தவான், டி தேவதூதன். சி பரிசுத்தவான். சிலையின் தலை யாரை குறிக்கிறது? ஏ தானியேல், பி தேவன், சி நேபுகாத்நேச்சார், டி கோரேஸ். சி நேபுகாத்நேச்சார். தூரா என்னும் சமபூமியிலே பொற்சிலையை நிறுத்தியது யார்? ஏ தரியு, பி நேபுகாத்நேச்சார், சி கோரேஸ், டி பெல்சாத்சார். பி நேபுகாத்நேச்சார். ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கியது யார்? ஏ கோரேஸ், பி தானியேல், சி நேபுகாத்நேச்சார், டி பெல்ஷாத்சார். பி தானியேல். எத்தனையாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும்? ஏ இரண்டாம் ராஜ்யம், பி மூன்றாம் ராஜ்யம், சி ஐந்தாவது ராஜ்யம், டி நாலாவது ராஜ்யம். டி நாலாவது ராஜ்யம். நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையின் உயரம் அகலம் எவ்வளவு? ஏ 30 முழ உயரம் 20 முழ அகலம், பி 60 முழ உயரம் 30 முழ அகலம், சி 60 முழ உயரம் 6 முழ அகலம், டி 50 முழ உயரம் 5 முழ அகலம். சி 60 முழ உயரம் 6 முழ அகலம். நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சம் என்பது யாரை அல்லது எதை குறிக்கிறது? ஏ தேவன், பி தானியேல், சி பாபிலோன், டி நேபுகாத்நேச்சார். டி நேபுகாத்நேச்சார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் டேஷ். ஏ சத்தியம், பி சாத்தியம், சி உண்மை, டி நிச்சயம். ஏ சத்தியம். பொற்சிலையின் பிரதிஷ்டை நாளன்று எத்தனை கீத வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது? ஏ 4, பி 6, சி 8, டி 10. பி 6.
நேபுகாத் நேச்சார் கண்ட விருட்சத்தின் சொப்பனம் எத்தனை காலம் சென்று நிறைவேறிற்று? ஏ 3 மாதம், பி 7 மாதம், சி 10 மாதம், டி 12 மாதம். டி 12 மாதம். தானியேலை முகங்குப்புற விழுந்து வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டது யார்? ஏ தரியு, பி பெல்ஷாத்சார், சி நேபுகாத் நேச்சார், டி கோரேஸ். சி நேபுகாத் நேச்சார். பொற்சிலையை பணிந்து கொள்ளாதவன் அக்கினி சூளையில் போடப்படுவான் என்று ஜனங்களிடம் சொன்னது யார்? ஏ கல்தேயர், பி நேபுகாத் நேச்சார், சி கட்டியக்காரன், டி மந்திரிமார்கள். சி கட்டியக்காரன். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்ற சத்தம் எங்கிருந்து உண்டானது? ஏ வானம், பி அரண்மனை வாசல், சி பூமியின் ஆழம், டி தேவாலயம். ஏ வானம். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளுக்கும் பிரதான அதிகாரியாகவும் யாரை நியமித்தான்? ஏ அஸ்பெனாசு, பி ஆரியோகு, சி தானியேல், டி ஷாத்ராக். சி தானியேல். பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரித்தது யார்? ஏ தானியேல், பி மேஷாக், சி ஆபேத்நேகோ, டி பி அண்ட் சி. டி பி அண்ட் சி. மனுஷரினின்று தள்ளப்பட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து மாடுகளைப் போல புல்லை மேய்ந்த ராஜா யார்? ஏ தரியு, பி நேபுகாத் நேச்சார், சி கோரேஸ், டி பெல்ஷாத்சார். பி நேபுகாத் நேச்சார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஆமேன்.